2019 ஆண்டு காலகட்டத்தில் அன்றைய மத்திய அமைச்சராக இருந்த டிஆர் பாலு அவர்கள் 2010 ஆண்டு அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த டிஆர் பாலு அவர்கள் அன்றைக்கு மாநிலத்திலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மத்திய அரசில் அங்கம் வகித்த திமுக மூத்த அமைச்சர் திரு டிஆர் பாலு பெருமிதத்தோடு என்ன சொன்னார்னா, மீத்தேன் எரிவாயு திட்டத்தை தமிழ்நாட்டின் டெல்டா பகுதியிலிருந்து செயல்படுத்த மத்திய அரசின் ஒப்புதலை நாங்கள் பெற்றதில் பெருமை கொள்ளுகின்றோம். இது திமுகவுடைய ஒரு வரலாறாகவே இது நிச்சயமா நாங்க பார்க்கிறோம். ஒரு ஹிஸ்டாரிக்கல் அப்படின்ட்டு விவசாயிகளை வஞ்சிக்கின்ற, விவசாயிகளை பால்படுத்துகின்ற, டெல்டா மாவட்டங்களை பால்படுத்துகின்ற இந்த திட்டத்தை அன்னைக்கு அவ்வளவு பிரைஸ் பண்ணி திரு டிஆர் பாலு பேசுறாரு. பின்னால் நான் வீடியோ காமிக்கிறவர் என்ன பேசுறாரு. டெல்டாவை பாலைவனமாக்கும் மீத்தேன் எடுக்கும் முயற்சிக்கு அன்றைக்கு யார் அன்னைக்கு துணை நின்றது? அன்னைக்கு இதே ஸ்டாலின், அன்றைக்கு துணை முதலமைச்சர், அன்றைக்கு தொழில்துறை அமைச்சர். துணை முதலமைச்சராக இருந்து தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது 2011 ஆண்டு காலகட்டத்தில் ஜனவரி மாதம் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது யார்? நாங்களா போட்டோம். 2011 ஜனவரி மாதம் புரிந்துணர்வு போட்டு அன்னைக்கு விவசாய டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய அவருடைய அந்த உரிமைகள் அதை பாலைவனமாக்கும் முயற்சியில் அன்னைக்கு டிஆர் பாலு சொல்லி அதுக்கு நடைமுறைப்படுத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது அன்னைக்கு ஸ்டாலின் அன்னைக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. டெல்டா பகுதியை சார்ந்த விவசாயிகள் எல்லாம் இதுக்கு என்ன ஒத்துக்கவே இல்லை. எந்த காரணத்தை கூட நாங்கள் இதை ஏற்றுக்க முடியாது, இது பாலைவனமாக்கும் முயற்சி, திமுக இந்த ஒரு பாலைவனமாக்கும் முயற்சியை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய அளவுக்கு போராட்டங்கள், எதிர்ப்பு இதற்கெல்லாம். அப்ப டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சந்தித்து அவரிடம் கோரிக்கை வைக்கிறாங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக, ப்ரொடெக்டட் ஜோனாக இந்த டெல்டா மண்டலம் இருக்கணும், அதுக்கு நீங்க ஏற்பாடு செய்யணும்னு சொன்னோம்னா உடனடியாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆய்வு செய்து கலந்து ஆலோசித்து அது வழிமுறைகளும் ஆராயப்பட்டு அதன் அடிப்படையில் 10/2/2020 நல்லா ராமஜி 10/2/2020 அண்ணன் எடப்பாடி அன்னைக்கு முதலமைச்சராக இருந்து எழுதிய நேர்முக கடிதத்தை அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த வன மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த திரு பிரகாஷ் ஜவடேகர் அவர்களை நானும் அதே போல தமிழக அரசின் மூத்த அதிகாரி, குறிப்பாக இப்போ சீஃப் செக்ரட்டரி இருக்காரு திரு முருகானந்தம், இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி, அவரே சாட்சி, இது அவர் தான் கூட வந்தார் எங்க கூட. அதே போல அன்னைக்கு அந்த வேளாண் துறை செயலாளராக இருந்த திரு ககன் சிங் பேடி அவரும் தான் வந்தார். அன்னைக்கு நேரில் சந்திச்சு வழங்கணும். அதாவது விவசாயிகள் இதை ஏற்றுக்கல, அது ப்ரொடெக்டட் ஜோனா, ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமா இது அறிவிக்கணும், அது அவங்களோட உணர்வை நாங்கள் தெரிவிக்க சொல்லி அந்த கடிதம், அன்னை எழுதிய கடிதத்தை, இது கிட்டத்தட்ட இந்த கடிதம் கூட இப்போ 10/2/2020 இந்த கடிதம் எழுதப்பட்டது. இதை கொண்டு போய் பிரகாஷ் ஜவடேகர்கிட்ட கொடுக்குறோம். அவர் அந்த கடிதத்தை வாங்கிட்டு சொல்லிட்டார், தெளிவாக சொல்லிட்டார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி, சட்ட அட்டவணையின்படி 7 வேளாண் துறை மாநிலப்பட்டது. இட் இஸ் இன் தி ஸ்டேட் லிஸ்ட். அதாவது முழுக்க மாநில பட்டியலிருந்தால மாநில அரசே சட்டம் இயற்றலாம் அப்படின்ற அந்த கருத்து தெரிவித்து அதன் அடிப்படையில், அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இங்கே ஒரு சட்டம் மசோதா நம்முடைய 20/2/2020 அன்று சட்டமன்றத்தில் அப்போதைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தனி தீர்மானமாக கொண்டு நிறைவேற்றினார். பிறகு தனி தீர்மானம்ன்றது ஒரு மசோதா. அந்த சட்ட மசோதா ஆளுநர் ஒப்புதல் எப்போ கொடுத்தாருன்னா 21/2/2020 21/2/2020 ஆளுநர் ஒப்புதல் கொடுத்து கெசட்லயும் நோட்டிபிகேஷன் வெளியாச்சு. இவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று உண்மை. டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய உரிமையை பாதுகாப்பது,
நம்முடைய டெல்டா மாவட்டம் வந்து முழுமையாக பாலைவனமாகாமல் திமுகவில் பாலைவனமாக்குகின்ற அந்த முயற்சியை தடுத்து நிறுத்தது. திமுக பொறுத்தவரை பாலைவனமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டது. ஆனால் அதை முழுமையாக தடுத்து நிறுத்தியது இந்த கெசட் நோட்டிபிகேஷன். இது கிட்டத்தட்ட வெளியிடப்பட்டது ஆக்ட் நம்பர் 11 ஆஃப் 2020. ஆக்ட் நம்பர் 11 ஆஃப் 2020 2020 சட்டமாக்கப்பட்டது. ஒரு பாதுகாப்பும் அம்மாவுடைய அரசுல அந்த எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் அந்த எடப்பாடியார் வந்து ஒரு மசோதா முன்மொழிந்து கவர்னர் ஒப்புதல் பிறகு சட்டமாக்கப்பட்டு கெசட் நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டது. பிறகு இப்ப 2 நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் தற்போதைய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சார்பாக எந்த கடிதம் பெறவில்லை என்று தெரிவித்தார் என்ற செய்திகள் உள்ளா வந்துள்ளன. இது வந்து உண்மைக்கு மாறான ஒரு செய்தி. இது எந்த நிலையிலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த கடிதத்திலே என்ன சொல்லியிருக்குன்னா, இக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன். அந்த கடிதத்தில் அக்ரிகல்ச்சர் மென்ஷன் பண்ணல, இக்கோலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் தான். இக்கோலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன்னா ஒரு பறவைகள் சரணாலயம், அதே போன்று சில அரிய வகை உயிரினங்கள் பாதுகாக்கப்படுறது. இதை தான் அந்த கடிதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ பாருங்க, மக்களை குழப்பணும். இன்னைக்கு விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த எடப்பாடியார் பக்கம் இருக்கிறாங்க. அதை இன்னைக்கு பொறுக்க முடியல. வயிற்றெரிச்சல், நெஞ்செரிச்சல் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் அவங்க சார்ந்தவங்களுக்கும். உடனே ஐடி விங்க எடுத்தாங்க ட்விட்டரில், போடு இப்படி ஒரு நியூஸை. சரபங்க அந்த திட்டத்தை நிறைவேற்றினால விவசாயிகள் பாராட்டு பண்ணாங்க. ஜீர்ணிச்சிக்க முடியல. அதை திசை திருப்பணும். விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் அந்த எடப்பாடியார் பக்கத்தில் இன்னைக்கு உறுதுணையாக இருப்பது கண்ணை உறுத்துது. அல்ல அதை ஐடி விங்க வச்சு ஒரு கோழைத்தனமா, பிற்போக்குத்தனமா ஒரு தவறான செய்தி இன்னைக்கு பரப்பிடப்பட்டிருக்காங்க. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன உண்மை, இதுல டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய அந்த உரிமையை பறித்து பாலைவனமாக்கும் முயற்சியை எடுத்தது திமுக. ஆனால் அதை தடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மாவுடைய அரசு, அந்த எடப்பாடியார். இதுதான் உண்மை நிலை. ஏன்னா இன்றைய ஆனால் 11/2/2002 10/2/2002 முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் எழுதிய நேர்முக எடுத்து அன்னைக்கு போய் நான் போய் கொடுத்த அன்னைக்கு நானே நேரடியாக மத்திய அமைச்சர் சத்துக்கு அடித்த வீடியோ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட்டா இப்போ போட்டு காமிக்க போறோம் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இது நான் அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் விவசாயிகளுடைய இந்த முறையீட்டின் பேரில் கோரிக்கையின் அடிப்படையில் திமுக அந்த பாலைவனமாக்கும் முயற்சியில் எடுத்த நடவடிக்கை சொன்னேன். ஆனால் இந்த சட்டத்திற்கு இப்போதைய ஆளும் மாநில அரசே அதை ஏற்றுக்கிறத கூட இந்த ஐடி விங் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற வேலையை இன்னைக்கு அதை பண்ணிருக்க. ஏத்துப்பாங்களா தமிழ்நாடு? பாருங்க, கிட்டத்தட்ட மத்திய அரசு பொறுத்தவரை இந்த இப்போ கரண்ட்ல புதியது ஒரு 3 சுரங்கங்கள், அதாவது சேத்தியாத்தோப்பு கிழக்கு, மைக்கேல்பட்டி, வடச்சேரி ஆகிய பகுதிகள் உள்ளது அறிந்து உடனே அங்க சுரங்கம் தோண்டணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு விரும்புது. அதுக்கு இப்ப இருக்கிற முதலமைச்சர் பிரதமர் கடிதம் எழுதுறாரு. யாரு சொன்னது? யாரு? திரு தங்கம் தென்னரசு. அந்த வீடியோவும் போட்டு காமிக்கிறப்ப நாங்க அதுக்கு என்ன சொல்றாரு, இத்தகைய அறிவிப்பை நிலக்கரி அமைச்சகம், யாரு நான் சொல்றது என்னன்னா, முழுசா அவர் சட்டமன்றத்தில் அவர் இது குறித்து சுரங்கம் அமைக்கக்கூடாது என்ற கருத்தை அதுக்கு ஏற்கனவே வேளாண் பாதுகாப்பு சட்டம் தெளிவாக இருக்கின்றத அவர் இப்போ நம்ம ஐடி விங் செயலாளர் போட்டு காமிப்பாரு. ஆனால் அதனுடைய கிஸ்ட்டை மட்டும் நான் சொல்றேன். தென்னரசு பேசுந்த மத்திய அரசின் இத்தகைய அறிவிப்பை நிலக்கரி அமைச்சகம் வெளியிடுவதற்கு முன்பு தமிழக அரசிடம் கலந்து பேசாமல், ஒப்புதல் அனுமதி பெறாமல் தன்னிச்சையாக அறிவித்த துரதிருஷ்டம் என்றும் குறிப்பிட்டு, அரியலூர் மைக்கேல்பட்டி என்பது அதிகமாக நெல் விளையும் பகுதி என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர் அந்த கடிதத்தில், முதல்வர் இப்ப இருக்க முதல்வர், அந்த கடிதத்தில் வேளாண் பாதுகாப்பு சட்ட பிரிவுகளும் சுட்டிக்காட்டி புதிய திட்டங்கள் செயல்பாட்டை மேற்கொள்ளக்கூடாது என்பதும் தெரிவித்துள்ளார். அப்ப யார் அக்னாலேஜ் பண்றது? இப்போ எங்க சட்டத்துக்கு திமுக அக்னாலேஜ் பண்ணதில்ல. கரெக்ட்.
அவங்க சரியான பாதையில் சரியான வழியில் ஒரு டெல்டாவை பாதுகாக்கிற அடிப்படையில் அவங்க எடுத்த முடிவு தான் கரெக்டு. அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த சட்டம் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறதே யார்? தங்கம் தென்னரசு. அப்படி உண்மை நிலை இருக்க இன்னைக்கு ஐடிங்க வச்சு ஒரு பொதுமக்கள் மத்தியிலையும் அதே போன்று டெல்டா மாவட்ட விவசாயிகள் மத்தியிலையும் இது போன்ற ஒரு ஒயபிள்ஸ் பிரச்சாரம்